ஹாய் குட் ஈவினிங் ஏகே ட்ரேடர்ஸ். நம்ம லாஸ்ட்டாக மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ்ட்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அதை கொஞ்சம் இன்றைக்கி டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. உங்களோட என்ட்ரி பிளானுக்கு இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் ரொம்ப முக்கியம். அதனால் தெளிவாக பாருங்கள். புரியலைன்னு சொன்னால் திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்தது இதில் நான் சொல்லக்கூடிய கான்செப்டை மட்டும் விளங்கிக்கிடுங்க. ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா நாங்கள் உங்களுக்கு விளக்கப்படுத்தும் போது தெளிவாக விளங்கிடும். இப்போ நான் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ்ட்னால் என்ன, அதை தான் இப்போ உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். முதல்ல நான் சார்ட்டை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இதில் வரக்கூடிய இந்த வெள்ளை லைனை நீங்கள் 4 ஹவர் சார்ட்னு வச்சுக்கோங்க. இந்த வரக்கூடிய 15 பிப்ஸ், அதாவது மஞ்சள் லைனை நீங்கள் 15 மினிட்ஸாக வச்சுக்கோங்க. வரக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் லைனை நீங்கள் 1 மினிட்டாக வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யுது, மார்க்கெட் பொறுமையாக வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணின உடனே இந்த மேலே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணதால் நம்ம இந்த ட்ரெண்டை 4 ஹவர் சார்ட் வந்து பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ நம்ம ட்ரேட் எடுக்கும்போது கன்ஃபர்மேஷன்ஸை கூட்டிக்கிட்டே போனால் தான் ட்ரேடில் நம்ம பாசிட்டிவான ட்ரேட் ஒன்று எடுக்கணும். அப்போ எப்போ மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ நம்மளோட அந்த ஸ்ட்ரக்சரை லோ பாயிண்ட்டை நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ மார்க்கெட் என்ன செய்து 4 ஹவர் சார்ட் பொறுமையாக மேலே போய்த்து சின்ன கரெக்ஷன் கொடுத்து திரும்ப சப்ளை ஜோனில் டெய்லியோட சப்ளை ஜோனில் பட்ட உடனே என்ன செய்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஃபெஸ்ட்டுக்கு 4 ஹவர் சொக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்போ மார்க்கெட் எப்போ ஃபஸ்ட்டுக்கு சிஹெச்ஓ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அப்போ நினச்சிக்கொள்ளலாம் அந்த 4 ஹவர் சார்ட்டை கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம விளங்கிக்கொள்ளலாம். அப்போது இன்னொரு கவனிங்க, இந்த சிஹெச்ஓ ஃபஸ்ட்டுக்கு மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னே இந்த லெக்கை நம்ம அளக்கிறோம். 40 பிப்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த 4 ஹவர் சார்ட்டை ஹையும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 40 பிப்ஸ் வந்தால் இதில் ஹையையும் நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம், இந்த சார்ட்டை லோவையும் நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் 4 ஹவர் சார்ட்டை. அப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து இப்போ ப்ரீமியம் ப்ரைஸுக்குள்ளே நிற்கிது. ஹையும் லோவும் நமக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் நாங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுவோம். அப்போ மார்க்கெட் இப்போ ப்ரீமியம் ப்ரைஸில் நிற்கிது. அப்போ நம்ம என்ட்ரி பிளான் பண்ணுறதை எப்படி பிளான் பண்ணுவோம், எப்போ மார்க்கெட் மெதுவாக நகர்ந்து வந்து இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்குள்ளே வருதோ அந்த இடத்துல ஜோன் பார்ப்போம், அந்த இடத்துல நாங்கள் பை பண்ணுவோம். ஏன்னா மேஜர் ட்ரெண்ட் பை ஆகிக்கிறதால நாங்கள் பை ட்ரேட் எடுப்போம். ஆனால் எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் சைடில் என்ட்ரி எடுக்கலாம், அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுன்னு தேவையில்லை. இப்போ மார்க்கெட் எப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதோ லோ பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருவோம். பிரேக் அவுட் பண்ணப்போ எப்போ சிஹெச்ஓ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அப்போ அந்த லெக்கை நாங்கள் அளந்து பார்ப்போம். 40 பிப்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஹையையும் கண்டுபிடிச்சிடுவோம். ஹையும் லோவும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டுங்கிற விஷயத்தையும் உள்ளுக்க போட்டுருவோம், கொண்டு வந்துடுவோம், அடுத்த கன்ஃபர்மேஷனை கொண்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நான் நார்மலாக சொல்கிறேன், அடுத்து டீப்பாக விளக்கப்படுத்துவேன். சிஹெச்ஓ அதாவது 4 ஹவர் சார்ட்டை சிஹெச்ஓ மார்க்கெட் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு சொன்னால் அது 15 மினிட்ஸில் பொஸ்ஸை கீழே உடைச்சிட்டு, அதாவது 15 மினிட்ஸ் டவுன் ட்ரெண்டில் மாறிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். 4 ஹவர் நீங்கள் இதை குழம்பிக்கொள்ள வேணால் நான் தெளிவாக சொல்லுவேன், இப்போ இதை மட்டும் வழங்கிடுங்க. அப்போ நீங்கள் இந்த மஞ்சள் லைன் 15 மினிட்ஸ் வந்து சொக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, 4 ஹவரில் சொக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு சொன்னால் 15 மினிட்ஸ் வந்து டவுனில் போகுதுன்னு சொல்லி அர்த்தம். அப்போ எப்போ நீங்கள் 4 ஹவர் சார்ட்டில் சொக்கை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது நீங்கள் காண்றீங்களோ திரும்ப நீங்கள் என்ன செய்யணும், 15 மினிட்ஸுக்கு உள்ளுக்க போய்த்து 15 மினிட்ஸில் லோ டு ஹை மார்க் பண்ணுவீங்க. 15 மினிட்ஸ் லெக் அளக்கிறதுக்கு எப்படி சொல்லணும், 15 பிப்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ 15 பிப்ஸ் வந்த பிறகு 15 மினிட்ஸில் ஹை இதாகவும் லோ இதாகவும் மார்க் பண்ணுவீங்க. அப்போ 15 மினிட்ஸ் எப்போ கரெக்ஷன் அதுக்குள்ளேயும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுவீங்க. ப்ரீமியம் ப்ரைஸ்க்குள்ள வந்த பிறகு நீங்கள் இந்த இடத்த செல் எடுப்பீங்க, செல்ஃப் என்ட்ரி ஒன்று எடுப்பீங்க. அப்போ டார்கெட் எங்கே வைப்போம்னு சொன்னால் 4 ஹவர் சார்ட்டை இந்த 15% ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுவீங்க தானே, அதில் 15% வரும் வரைக்கும் நீங்கள் டார்கெட்டை வச்சுக்கொள்ளலாம். அது ஏன் 15% வரைக்கும் வைக்கணும்னு சொன்னால் மேஜர் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட். அப்போ நம்ம செல் ட்ரேட் எடுக்கலாது, மேஜராக நாங்கள் பை ட்ரெண்டுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் செல்லையும் ட்ரேட் எடுக்கலாங்கிறதுக்காக ட்ரேட் எடுக்கிறோம். ஆனால் இதில் 50% வரும் வரைக்கும் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு நீங்கள் அதில் 50% வரும் வரைக்கும் தான் நீங்கள் டார்கெட் வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு எந்த நேரமும் அந்த 50% வரும்போது பட்டுட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிடலாம். ஏன், மேஜர் ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட். அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க, 50% வரைக்கும் வருது, நீங்கள் என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் மார்க்கெட் சில நேரம் இன்னும் கொஞ்சம் கீழே டீப்பாக கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்டை நோக்கி போகலாம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல கவலைப்படக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நாங்கள் செல் பண்ண விட்டுக்கலாமே, ப்ராஃபிட் கொஞ்சம் கூட பார்த்திக்கலாமேன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே இதே மாதிரி நடக்காது. மார்க்கெட் என்ன செய்யும், சரியாக 50% பட்டதுக்கு பிறகும் மார்க்கெட் ட்ரெண்டை நோக்கி போயிடும். சில நேரங்களில் தான் கொஞ்சம் டீப்பாக கீழே வந்துட்டு போகும். ஆனால் எவ்வளோ டீப்பாக வரும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அதனால் 15% நம்மளோட என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடுவோம். இது எப்படி, செல் ட்ரேடுக்கு. மேஜர் ட்ரெண்ட் பையில் இருக்கும்போது செல் ட்ரேடுக்கு நாங்கள் இப்படி தான் பிளான் பண்ணுவோம். அப்போ 15 மினிட்ஸில் மார்க்கெட் போனோடனே நம்ம செல் எடுப்போம். 15 மினிட்ஸ் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். மேஜராவில் 4 ஹவரில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வந்ததுக்கு பிறகு மார்க்கெட் என்ன செய்யும், 15 மினிட்ஸ் அதில் பொஸ்ஸை
சேஞ்ச் பண்ணும், அது ட்ரெண்டையே சேஞ்ச் பண்ணும். டவுன் டவுனில் வந்துட்டு இந்த 15 மினிட்ஸ் மேஜர் ட்ரெண்டாகவே சேஞ்ச் ஆகிரும், 15 மினிட்ஸ் அப்பில் மாறிடும். அப்படின்னு சொன்னால் 4 ஹவரில் செகண்ட் சொக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிரும். 4 ஹவரில் சொக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறங்கிறதுன்னு சொல்கிறது 15 மினிட்ஸில் பொஸ்ஸே மாறும். இதுதான் கான்செப்ட். நீங்கள் இதை மட்டும் விளங்கிக்கிடுங்க, நான் டீப்பாக சொல்லி தருவேன் உங்களுக்கு. அப்போ 50 மினிட்ஸ் எப்போ ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுதோ அப்போ நம்ம விளங்கிக்கொள்ளலாம் மார்க்கெட் 4 ஹவர் மார்க்கெட் பை ட்ரெண்டில் போக ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா விளங்கிக்கொள்ளலாம். இப்போ 50 மினிட்ஸ் வந்து ட்ரெண்டே சேஞ்ச் பண்ண போகிறோம். நாங்கள் அதில் 1 மினிட்டில் போய்த்து 1 மினிட்லேயும் ஹையர்ஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணுவோம். 3.5 பிப்ஸ் பார்ப்போம். மார்க் பண்ணிவிட்டு அதில் 1 மினிட்டில் பொஸ்ஸு எப்போது, அதில் நாங்கள் சொக்கை 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் சொக்கை நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம், பொஸ்ஸை தான் பார்ப்போம். 1 மினிட்டில் பொஸ்ஸு எப்போ சேஞ்ச் ஆகிறோ அதில் ரிவர்ஸில் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பிளான் பண்ணுவோம், பை ட்ரேட் எடுப்போம். ஆனால் இது வந்து ரொம்ப பிக்சர் கிளியரான என்ட்ரி. இதே மாதிரி நீங்கள் எல்லாம் 4 ஹவரில் சார்ட் பார்த்துட்டு வந்து 50 மினிட்ஸில் வந்து 1 மினிட்டில் வந்து இப்படி சரியாக திரும்பணும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டைமும் என்ட்ரி கிடைக்காது. ஆனால் என்ட்ரி கிடச்சிதுன்னா சுவராக அது நல்ல ப்ராஃபிட்டான என்ட்ரியாக ஆகிக்கும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் செல் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தோம். சிலவங்க என்ன செய்வாங்க, இப்போ சப்ளை ஜோனில் பட்டிக்குது, அது சொக்கையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு, அப்போ 50 மினிட்ஸில் போய்த்து 50 மினிட்ஸில் கரெக்ஷனில் இந்த சப்ளை ஜோன் பார்த்து என்ட்ரி எடுத்துடுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறவங்க 50% வரும் வரைக்கும் இவ்வளோ மடங்கு டார்கெட் வச்சுப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, அதை நாங்கள் அக்ரெசிவ் ட்ரேட்னு சொல்லுவோம். இன்னும் சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்மாக நாங்கள் எடுப்போங்கிறதுக்காக திரும்பவும் 50% 50 மினிட்ஸில் வந்து பொஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் கரெக்ஷன் வரும்போது இந்த இடத்துல சப்ளை ஜோன் பார்த்து என்ட்ரி எடுப்பாங்க. 2 வாரியும் எடுப்பாங்க. ஆனால் நம்ம எப்போவுமே அக்ரெசிவாக ட்ரேட் எடுக்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கூட வாய்க்கும். ரொம்ப சேஃபாக நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ப்ராஃபிட் கொஞ்சம் குறைவாய்க்கும். இதுதான் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ். இதை நீங்கள் இப்படி விளங்கிக்கிடுங்க. என்ன சொல்ல வரேன், கான்செப்ட் எப்படி, ஜோன் எப்படி மார்க் பண்ணேன், இன்னமும் எங்கே 4 ஹவர் சொக்க 50 மினிட்ஸ் பொஸ்ஸுங்கிறாரு அப்படி குழம்பிக்கொள்ள வேணாம். மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிங்கிறது தான். 4 ஹவர்ஸ் மேலே போகும்போது 4 ஹவர் சொக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உடனேயே நீங்கள் 50 மினிட்ஸ்க்குள்ளே போகணும். 50 மினிட்ஸ்க்குள்ளே வந்து அதில் பொஸ்ஸை மார்க் பண்ணுவீங்க. பொஸ்ட்டை கரெக்ஷன் வரும்போது நீங்கள் செல் என்ட்ரி எடுத்துக்கொள்ளலாம். இது தான் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ். நான் அடுத்து எப்படி இப்படின்னு சொல்லக்கூட உங்களுக்கு தெளிவாக வழங்கிடும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல மல்டி டைம் அனலைஸ் படி நீங்கள் ஒரு என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த என்ட்ரி சரியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ண மாதிரி, இப்போ இது பை 10 4 ஹவர் சார்ட் தான், பையில் தான் போகணும் இல்லை. அது எப்போ செல்லுக்கு மாறுதோ செல்லுக்கும் மாறலாம், அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் செல்லுக்கு மாறுற பாயிண்ட் என்ன பாயிண்ட் ஆகிக்கும், இது வரைக்கும் பை ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட் இப்போ செல் ட்ரெண்டுக்கு மாறுது, ட்ரெண்டே மாறுற பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ அதனால் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் மாறி சேஞ்ச் ஆனாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து நான் பார்த்த வகையில் 15 நிமிஷத்தில் போய்ட்டு இந்த செல் எடுத்துப்பீங்க, இல்லை 15% வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துப்பீங்க. மார்க்கெட் திரும்ப வருது, எப்போ இந்த இடத்துல சிஹெச்ஓ திரும்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த கரெக்ஷனில் ஒரு என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிப்பீங்க. ஆனால் மார்க்கெட் திரும்பவும் கீழே போகலாம், அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதை நான் சொல்ல வரேன். ட்ரெண்டு அந்த இடத்துல அப்படி போகுதுன்னு என்ன அர்த்தம், ட்ரெண்டே சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ வரக்கூடிய லோசஸையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். திரும்ப ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பைக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கொள்ளலாம். அவ்வளோதான், அதுதான் சொல்ல வரேன் அந்த இடத்துல. இப்போ நான் கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னது தான், அதே சார்ட் தான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். இப்போ வீக் இந்த லைனை வந்து நீங்கள் வீக் டே ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கோங்க. இப்போ வீக்கில் சொக் வந்து எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அது 4 ஹவர்ஸ் ஹைஸ் அண்ட் லோஸ் ஆகிக்கும். நல்லா கவனிக்கோங்க. வீக்கில் சொக் வந்து எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அது 4 ஹவர் வந்து டவுன் ட்ரெண்டில் போகுது, பொஸ்ஸை கீழே பிரேக் அவுட் பண்ணிக்குது, டவுனில் மாறிக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ 4 ஹவரில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்னு பாருங்களேன். அப்போ பாருங்கள், 4 ஹவரில் சொக்கை எப்போ மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ 50 மினிட்ஸை பொஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி அர்த்தம். அப்போ 1 மினிட்டுக்கு எப்படி ஆகிக்கும், 50 மினிட்ஸை சொக்கை எப்போ மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ 1 மினிட்டை பொஸ் ஆகிக்கும். நீங்கள் இதில் விளங்கி கொள்ளணும் அப்படின்னா, வீக்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது, வீக்கில் சொக் வந்து 4 ஹவரில் பொஸ், 4 ஹவரை பொஸ் ஆகிக்க போகுது. 4 ஹவர் சொக் வந்து 50 மினிட்ஸை பொஸ் ஆகிக்க போகுது. அப்போ 50 மினிட்ஸை சொக் வந்து 1 மினிட்டை பொஸ் ஆகிக்க போகுது. இதைத்தான் நீங்கள் விளங்கிக்கிறணும். வீக் டே சொக் வர்றது வந்து 4 ஹவர் பொஸ் ஆகிக்கும், பொஸ்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதாகிக்கும். 4 ஹவரில் வரக்கூடிய சொக் வந்து 50 மினிட்ஸை பொஸ்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதாகிக்கும். 50 மினிட்ஸில் வரக்கூடிய சொக் வந்து 1 மினிட்டை பொஸ்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதாகிக்கும். இப்போ பையில் போகிற மார்க்கெட்டில், இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். பையில் போகிற மார்க்கெட்டில் இது 4 ஹவர் சார்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபஸ்ட்டுக்கு சிஹெச்ஓ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு
ஃபெஸ்ட்டுக்குள்ளே சிஹெச்ஓ சீரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் 4 ஹவர் சார்ட் வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு டவுனில் போகணும் நீங்கள் விளங்கிடுவீங்க. இப்போ இதே இடத்துல நீங்கள் இது 4 ஹவர் சார்ட் 15 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 மினிட்ஸில் ட்ரெண்டே டவுன் ட்ரெண்டில் மாறிக்கும். 15 மினிட்ஸில் பொஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். இங்கே சொக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது 15 மினிட்ஸில் பொஸ் ஆகிக்கும். இப்போ 4 ஹவரில் சொக் தான், ஆனால் 15 மினிட்ஸில் பொஸ். இதை தான் நீங்கள் விளங்கிக்கிறணும். இப்போ 15 மினிட்ஸில் பொஸ் ஆகிக்கிறது 15 மினிட்ஸில் எப்போ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதோ, இப்படி டவுனில் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னால் 1 மினிட்ல எப்படி ஆகிக்கும், 1 மினிட்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரே பிரேக் அவுட் பண்ணி 1 மினிட் வந்து அப் ட்ரெண்டில் மாறிக்கும். இதுதான் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டிங்களா? சரி. இப்போ மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி பார்ப்போம், ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு சார்ட் ஒன்று பார்த்தோமே, நீங்கள் வேலைக்கு போகிற ஆளாக இருந்தால் நீங்கள் மந்த்லி அதுக்கப்புறம் 4 ஹவர் 15 மினிட்ஸில் நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. அதே மாதிரி மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ்னு சொல்லும்போது நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வரணும். அது பொஸ் என்ன சொல்கிறாரு, அவர் என்னத்தை கேட்க போகிறாரு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 15 மினிட்ஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது நீங்கள் அதுக்கு இணையாக தானே என்ட்ரி எடுக்கிறீங்க. அதனால் சொல்லிடான என்ட்ரி எடுக்கலாம். இதுதான் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ். ஏன்னா லைவ் சார்ட்டில் பார்க்குறவங்க தெளிவாக விளங்கிடும். இப்போ இந்த கான்செப்டாக புரிஞ்சுக்கிறீங்க. மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸுங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது விஷயம் 4 ஹவர் சொக்குங்கிறது வந்து 15 மினிட்ஸ்க்கு மாறுங்கிறது நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கணும். 15 மினிட்ஸ் சொக் வந்து 1 மினிட் பொஸ்ஸாக மாறுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கணும், 4 ஹவரில் கரெக்ஷன் வந்த உடனே எப்படி என்ட்ரியை பிளான் பண்ணுறாங்க, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஹையஸ்ட் அண்ட் லோஸ் எப்படி மார்க் பண்ணுறாங்க, 4 ஹவரில் சொக் வந்தால் 15 மினிட்ஸில் என்ன நடக்குது, 15 மினிட்ஸில் சொக் வந்தால் 1 மினிட்ல என்ன நடக்குது, அந்த கான்செப்டையும் ஓவராலாக நான் சொன்ன விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம லைவ் சார்ட்டில் பார்த்துட்டு போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஓகே ட்ரேடர்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். லைவ் சார்ட்லேயும் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ புரியாடி திரும்ப கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, பை ட்ரேடர்ஸ்.